துதிக்கின்றேன். How long shall we seek the Lord? கர்த்தரை எதுவரைக்கும் தேடணும்? Not only in Sunday, not only in the day of distress, கஷ்டத்தின் நாட்களில் மட்டுமல்ல, ஞாயிற்றுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை என்ன செய்யணும்? தேட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 105 சங்கீதம் 4 வசனத்திலேயும் 1 நாளாகமும் 16 அதிகாரம் 11 வசனத்திலேயும் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, ஏதாவது ஒரு வசனம் வாசிங்க. 1 நாளாகமும் 16 11. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் என்ன செய்யுங்க? Seek the Lord continually or daily. ஸ்தோத்திர. ஓசியா புஸ்தகம் 10 அதிகாரம் 12 வசனத்திலே அவர் வருகிற வரைக்கும் it is the time to seek the Lord until he comes. அவர் வருகிற வரைக்கும் அவரை தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நித்தமும் ஆண்டவரை தேடணும். நித்தமும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் நித்தமும் டெய்லி. we must seek the Lord daily. ஏன்னா every day we needs God's protection, God's provision. ஆண்டவருடைய பாதுகாப்பும் ஆண்டவருடைய ஆதரவும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடணும். ஆகையால் தான் சில ஆலயத்தில் இன்றைக்கு வேதத்தை வாசித்தீர்களா, இன்றைக்கு ஜெபம் பண்ணீர்களா? இஸ்ரவேல் மக்கள் குறித்து ஆண்டவர் ஒரு முறை ஒரு சாட்சி, ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது. எண்ணி முடியாத நாட்களாக என்ன நினைச்சிட்டாங்க? மறந்து விட்டார்கள். எண்ண முடியாத நாட்களே கிடையாது. எண்ண முடியும். தலையில் உள்ள ரோமங்கள் எல்லாம் எண்ண முடியும் என்றால் நாட்களை எண்ணுவது ஈஸி. ஆனால் ஆண்டவர் எரேமியாவின் புஸ்தகத்திலே எண்ணி முடியாத நாட்களாக என் ஜனங்கள் என்ன செய்தாங்க? மறந்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணணும், கர்த்தரை தியானிக்கணும், ஆண்டவரை கருத்தா தேடணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடுவதற்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. I am so busy, so I have no time to seek the Lord. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆலயத்துக்கு போதான் எனக்கு டைம், மற்ற நேரங்கள் எல்லாம் கடவுளுக்கு என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் என்று இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை யாருமே சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து விட்டு தான் மற்றவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தினால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தரை கருத்தாக தேடும் போது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இந்த வாசித்த வசனத்திலே என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். பிழைப்பீர்கள், யூ ஷால் லிவ் என்று சொல்லும் போது, ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் நம்மை எல்லா நிலையிலும் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஒரு சங்கீதத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22:26 வாசிங்க. சங்கீதம் 22:26. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். அவர்கள் இருதயம் வாழும். கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்கள். அப்ப ஆண்டவரை துதிப்பதும், தேவன் நோக்கி ஜெபிப்பதும், தேவ வசனத்தை தியானிப்பதும் கர்த்தரை தேடுதலில் உள்ள பாற்றுகள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயம் என்றென்றைக்கும் என்ன செய்யும்? இருதயம் வாழும். இருதயத்திலே ஆண்டவர் ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுப்பார்.
வேதத்திலே நாபால் குறித்து அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்ததாயிருந்தது. He lived, but his heart was dead within him. அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்ததாயிருந்தது என்று நாபாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்திலே ஆண்டவர் நமக்குள்ள ஒரு எனர்ஜியையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கிறார். கர்த்தரை தேடுகையில் இன்றைக்கு மனுஷனுடைய இருதயத்தில் நிறைய டெட் ஃபீலிங்ஸ், நிறைய அதரியங்கள், நிறைய சோகங்கள் நிறைந்ததாயிருக்கிறது. பட் கர்த்தரை தேடுகையில் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு எனர்ஜெட்டிக் ஸ்பிரிட்டை கொடுக்கிறார். முடியாததை முடியும் என்ற கூடிய ஒரு செயல் திறனை ஆண்டவர் கொடுப்பார். இருதயம் வாழும். நாட் ஒன்லி ஹார்ட், உங்க வாழ்க்கையே ஆண்டவர் சிறந்ததாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவலைகளோ உலக சூழ்நிலைகளோ உங்க இருதயத்தை அப்படியே அடக்க முடியாத அளவுக்கு ஒரு உற்சாகத்தை ஆண்டவர் நமக்கு நம் உள்ளத்திலே தருவார். பிரைஸ் காட். என்னை தேடுங்கள், உங்க இருதயம் வாழும். அல்லேலூயா. என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமோஸ் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள், வரக்கூடிய நியாய தீர்ப்பு எதுவாயிருந்தாலும் அதில் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் உங்களை கர்த்தர் தப்புவிப்பார். ஆகையால் கர்த்தரை கருத்தோடு பிரச்சனைக்காக அதிகாலமே உண்மையாக கர்த்தரை என்ன செய்யுங்க, நாம தேடுறோமா? அல்லேலூயா. Do you seek the Lord sincerely? ஒவ்வொரு நாள் தேடுறோமா? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவதை மட்டும்தான் கர்த்தரை தேடுவது போல் நாம ஃபீல் பண்றோம். அது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேவனை துதி, இதுவும் தேடுதல் ஒரு பார்ட். இது மட்டும் போதுமா? அனுதினமும் கர்த்தரை என்ன செய்யணும்? தேட வேண்டும். Daily you must read the scriptures. Daily you must praise the Lord. Daily you must pray to God. ஒவ்வொரு நாளும் உங்க வீடுகளில் தனிப்பட்ட நிலையில் கர்த்தரை ஆராதிக்கையில் ஆண்டவர் சொல்றாரு, seek me you shall live. Your heart will live. உங்க உள்ளத்துக்குள்ள எந்த உங்களை dead feelings cannot live within your heart. செத்த உணர்வுகள், செத்த எண்ணங்கள் உங்க மனசுல தங்காதபடிக்கு உங்க இருதயம் வாழும். உங்க வாழ்க்கையும் கர்த்தர் வளமுள்ளதாக்குவார். கர்த்தரை தேடின எந்த மனிதர்களையும் வேதத்தில் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் முதல் தேவனை தேடின மனிதர்களை பாருங்கள். தேவனை தேடாத நிறைய மனிதர்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். தேவனை தேடின ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்வை பார்க்கிறோம், அவருடைய மேன்மையை பார்க்கிறோம். ஒரு யோபு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல அவன் தான் சிறந்தவன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை எடுத்து பாருங்கள். they were the seeker of God. அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு செழிப்பாய் இருந்தார்கள். பிறர் பொறாமை அடையத்தக்க நிலையில் கர்த்தர் அவர்கள் வாழ்வை சிறப்பிக்க செய்தார். the same God ஆண்டவர் என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்க என்ன செய்யுங்க, தேடுகிறோமா? அல்லேலூயா. தேடுதல் என்பதற்கு சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினாலே தேடாமலே தேடிட்டு இருக்கிறது போல் நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். சாப்பிடாமலேயே சாப்பிட்டதாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் உங்களை பசி வருத்தி எடுக்கும். ஆகையினால ஒவ்வொரு நாளும் நாம சரியா சாப்பிடுறோம். இது போல ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில தேவனை தேடுவதில் குறைவுகள் வராதபடி பேலன்ஸ் இட். அல்லேலூயா. அப்படி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஏதோ சில கூட்டங்கள்ல ஒரு உற்சாகம் அடைந்த உடனே 2 நாள் 3 நாள் சில பிள்ளைகள் தீர்மானித்து அந்த கூட்டத்தில் வந்த எமோஷனல், சில கூட்டத்தில் போய் சத்தம் போட்டு கத்தி தொண்டையெல்லாம் அப்படியே தொண்டை பிடித்து விட்டது என்ற ஆர்வத்தோடு வருவாங்க. அது சில வண்டிகளுக்கு ஸ்க்ரூ விட்டாச்சுன்னா இங்கிருந்து அது வரைக்கும் ஓடும். அப்படி அல்ல, ஸ்பான்டனியஸாக தொடர்ந்து அதை என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். தேவனை தேடுவதில் ஐஸ்வர்யம் வந்ததினாலோ
சில செலிப்ரேஷன் குடும்பத்தில் வந்ததினாலோ, அது சில கெஸ்டுகள் வந்ததினாலோ, அது சில நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்ததினாலோ அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. தொடர்ந்து அதை பேலன்ஸ் பண்ணுங்கள். அதை பண்ணுவீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், you shall live, your heart also will live. நீங்களும் வாழ்வீர்கள். உங்க உள்ளத்தில் ஒரு எனர்ஜெட்டிக் ஸ்பிரிட்டை கர்த்தர் கொடுத்து எந்த டெட் ஃபீலிங்ஸ் உங்க மனதை வருத்தாதபடி கர்த்தர் காப்பாற்றுவார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.